மார்னிங் ஸ்டூடெண்ட்ஸ். நீட் கொஷின்ஸ் தமிழ் மீடியம் பிள்ளைங்களுக்காக, குறிப்பாக கிராமத்தில் இருக்க பிள்ளைங்களுக்காக தினமும் ஒரு 3 கொஷின்ஸ் போட்டு நடத்தலான்னு சொல்லிட்டு போட்டிருக்கேன். எல்லோரும் ஒத்துழைப்பு கொடுங்க. ஃபஸ்ட் கொஷின், ரைட் ஆப்ஷன் ஃபார் த நம்பர் ஆஃப் tetrahedral and octahedral voids in hexagonal primitive unit cell. இதுக்கு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க 8,4, 6,12, 2,1, 12,6. இதை தமிழில் சொல்கிறேன் பாருங்கள். ஒரு அருங்கோண முதல் நிலை அலகுக்கூட்டில் எத்தனை நான்முகி மற்றும் எண்முகி வெற்றிடங்கள் உருவாகும்? இப்போ பார்த்தீங்கன்னா நீங்கள் வேறுபடுத்துகளே படிப்பீங்க. நான்முகி வெற்றிடம் பார்த்தீங்கன்னா 2n, எண்முகி வெற்றிடம் பார்த்திங்கன்னா என்னன்னு படிப்பீங்க. ஸோ இது அருங்கோண முதல்நிலை அலகுக்கூடு. ஸோ 6 அணுக்கள். நான்முகி வெற்றிடம் 2nங்கிறதுனால 2 × 6 12. எண்முகி வெற்றிடம் சொல்கிறது என்னங்கிறதுனால 1 × 6 6. ஸோ இவங்க ஃபஸ்ட்டு நான்முகிக்கு எடுத்திருக்காங்க, அடுத்து எண்முகி கேட்டிருக்காங்க. ஸோ நான்முகி 12, எண்முகி 6. ஸோ கரெக்ட் ஆன்சர் இஸ் 12,6. நம்ம எல்லாம் போட்டுருவோம். அவசரத்தில் 6,12ன்னு எழுதிடுவோம். அவங்க எந்த ஆர்டரில் கேட்டிருக்காங்களோ அந்த ஆர்டரில் தான் எழுதணும். ஸோ ஃபஸ்ட் கொஷின் ஓவர். திருப்பியும் சொல்கிறேன். ஒரு அருங்கோண முதல்நிலை அலகுக்கூட்டில் எத்தனை நான்முகி மற்றும் எண்முகி வெற்றிடங்கள் உருவாகும்? ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா 8,4, 6,12, 2,1, 12,6. இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வேறுபடுத்துகளே படிப்போம். நான்முகி வெற்றிடம்னா 2n, என்னங்கிறது அந்த அணுக்களோட எண்ணிக்கை. எண்முகி வெற்றிடம் சொல்லும்போது என்னன்னு படிப்போம். ஸோ இங்கே அருங்கோண முதல்நிலை அலகுக்கூடுன்னு சொல்லியிருக்காங்க. அதனால் 6 அணுக்கள். நான்முகி வெற்றிடத்தில் ஏற்கனவே சொன்ன மாதிரி 2n. ஸோ எண்ணுக்கு பதிலாக 2 × 6 போட்டிங்கன்னா 12. எண்முகி வெற்றிடத்தில் n = 6. ஸோ 1 × 6 போட்டிங்கன்னா 6. ஸோ 4th ஆப்ஷன் தான் கரெக்டு, 12,6. த ஃபஸ்ட் கொஷின் ஓவர். அடுத்து செகண்ட் கொஷின் பார்த்தீங்கன்னா, ஜெர்கோனியம் Z = 40 and hafnium Z = 72 have similar atomic and ionic radii because of they ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க பாருங்கள். ஃபஸ்ட் ஆப்ஷன் belonging to same group, செகண்ட் ஆப்ஷன் diagonal relationship, தேர்ட் ஆப்ஷன் lanthanide contraction, ஃபோர்த் ஆப்ஷன் having similar chemical propertiesன்னு கொடுத்துருக்காங்க. தமிழ் மீடியம் பாருங்கள். ஜெர்கோனியம் அணு எண்ணை நம்ம Z என்ற இடத்துல தான் குறிப்போம். Z = 40, ஆஃப்னியம் Z = 72. மேற்கண்ட 2 தனிமங்களும் ஒரே மாதிரியான அணு மற்றும் அயனி ஆரங்களை பெற்றிருப்பதற்கான காரணம். ஃபஸ்ட் ஆப்ஷன் 2 தனிமங்களும் ஒரே தொகுதியில் உள்ளன. செகண்ட் ஆப்ஷன் மூளைவிட்ட தொடர்பு. தேர்ட் ஆப்ஷன் லாந்தனாய்டு குறுக்கம். ஃபோர்த் ஆப்ஷன் இரண்டும் ஒத்த வேதிப்பண்புகளை பெற்றுள்ளன. இதில் பார்த்தீங்கன்னா இரண்டுக்கும் அணு எண் பார்த்தீங்கன்னா இதுக்கு Z = 40, இதுக்கு Z = 72, இதுக்கு 40, அதுக்கு 72 இருந்தாலும் ரெண்டும் ஒரே மாதிரியான அணு மற்றும் அயனி ஆரங்களை காண்பிக்கிறது. ஸோ உங்களுக்கு இதுக்கு கரெக்ட் ஆப்ஷன் லாந்தனாய்டு குறுக்கம். கொஷின் நம்பர் 3. For a reaction A gives B, enthalpy of reaction is -4.2 kilojoule per mole and enthalpy of activation energy -9.6 kilojoule per mole. The correct potential energy profile for the reaction is shown in the diagram. ஸோ 4 டயக்ராம் காமிச்சிருக்காங்க. இது 3 டயக்ராம், அடுத்து 4வது டயக்ராம். இப்போது இதுக்கு தமிழ் மீடியம் பாருங்கள். ஏ ஆனது பி என்ற வினை விளைபொருளை தருகிறது. இந்த வினையில் பார்த்தீங்கன்னா வெப்ப ஆற்றல் 4
-4.2 கிலோ ஜூல் பர் மோல். கிளறுகொள் ஆற்றல் கொடுத்துருக்காங்க, அது பார்த்திங்கன்னா -9.2 -9.6 கிலோ ஜூல் பர் மோல் கொடுத்துருக்காங்க. இதில் வந்து பொட்டன்ஷியல் எனர்ஜியை பொறுத்து அந்த பொட்டன்ஷியல் எனர்ஜியை பொறுத்து அந்த ப்ரொஃபைல் அதை எந்த வரைபடம் கரெக்டுன்னு கேட்டிருக்காங்க. இதில் பாருங்கள், ஃபஸ்ட்டு வரைபடம் இதை மாதிரி இருக்குது, செகண்ட் வரைபடம் இதை மாதிரி இருக்குது, தேர்ட் வரைபடம் இந்த மாதிரி இருக்குது, ஃபோர்த் வரைபடம் பார்த்திங்கன்னா இதை போல் இருக்குது, இதை போல் இருக்குது. இப்போ பார்த்தீங்கன்னா ஃபோர்த்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி இருக்குது. நீங்கள் இதில் பார்த்தீங்கன்னா டயக்ராம் பார்த்தீங்கன்னா ரியாக்ஷன் ப்ராக்ரஸுக்கும் பொட்டன்ஷியல் எனர்ஜிக்கும் இடையே வரைஞ்சிருக்காங்க. ரியாக்ஷன் ப்ராக்ரஸை எக்ஸ் அச்சிலும் பொட்டன்ஷியல் எனர்ஜியை ஒய் அச்சிலும் எடுத்திருக்காங்க. அவங்க கொடுத்துருக்க வேல்யூ பார்த்தீங்கன்னா இங்கே 4 மைனஸ் வெப்ப ஆற்றல் பார்த்திங்கன்னா -4 கிலோ ஜூல் பர் மோல்னு கொடுத்துருக்காங்க. அதனால் இந்த ரியாக்ஷன் பார்த்திங்கன்னா எக்ஸோதெர்மிக் ரியாக்ஷன், அதாவது வெப்ப உமிழ்வினையாக இருந்துச்சுன்னா வினை படுபொருளினுடைய ஆற்றல், அதாவது வெப்ப ஆற்றல் அதிகமாக இருக்கணும், வினை விளை பொருளினுடைய வெப்ப ஆற்றல் குறைவாக இருக்கணும். அதில் பார்த்தீங்கன்னா அப்போ தான் உங்களுக்கு ஆன்சர் எதில் வரும், மைனஸில் வரும். அதில் பார்த்தீங்கன்னா இந்த ஃபஸ்ட் இதில் பார்த்தீங்கன்னா ஏவோட ஆற்றல் குறைவாக இருக்குது, பியோட ஆற்றல் அதிகமாக இருக்குது. அதே போல் இங்கே பார்த்தீங்கன்னா இங்கே செகண்ட் இதில் பார்த்தீங்கன்னா ஏவோட அதிகமாக இருக்குது, பியோடது குறைவாக இருக்குது. தேர்டில் ரெண்டுமே சமமாக இருக்குது. ஃபோர்த்தில் ரொம்ப ஒரு அப்நார்மலாக கொடுத்துருக்காங்க, அதனால் கண்டிப்பாக அது கிடையாது. ஸோ செகண்ட் ஆப்ஷன் தான் கரெக்டு. இதில் பார்த்தீங்கன்னா வினை படுபொருளோட பொட்டன்ஷியல் எனர்ஜி அதிகமாக இருக்குது, வினை விளை பொருளோட பொட்டன்ஷியல் எனர்ஜி கம்மியாக இருக்குது. உங்களுக்கு கொஷின் பேப்பர்லேயும் மைனஸில் கொடுத்துருக்காங்க. எக்ஸோதெர்மிக் ரியாக்ஷன் எப்போ நடக்கும்னா வினை படுபொருளினுடைய வெப்ப ஆற்றல் அதிகமாக இருந்தால் தான் அந்த வெப்பத்தை உமிழும். அதனால் செகண்ட் ஆப்ஷன் தான் கரெக்ட் ஆன்சர். தேங்க்யூ சில்ட்ரன்.